தமிழ் ஜாப் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் கனரா பேங்க்லேருந்து வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது 600-500 வேக்கன்சிஸுக்கும் மேலே உங்களுக்கு காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 48,450 ரூபா சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IBPSலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா TNPSC அப்படிங்கிற ஆணையம் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அரசு வங்கிகளில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே IBPS அப்படிங்கிற இந்த ஆணையம் மூலமாக உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் 6,715 வேக்கன்சிஸ் கிட்ட ரெக்ரூட் பண்ணுறாங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராபஷரி ஆஃபீஸர்ஸ், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2027-2028க்கான வேக்கன்சிஸ் இப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எங்கள் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா குவைரிஸ் கிளியர் பண்ணுறதுக்கான வெப்சைட் அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்டாக உங்களோட குவைரிஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராபசரி ஆஃபீஸர், மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, ஸோ 2 கேட்டகரியில் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸுமே பார்த்திங்கன்னா ஜூலை 21 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெய்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் எடிட் பண்ணணுன்னா 2 days ஆஃப்டர் க்ளோசிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மாதமும் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதமும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான பர்சனாலிட்டி டெஸ்ட்டு நவம்பர் மாதமும், இன்டர்வியூ பார்த்திங்கன்னா நவம்பர் அல்லது டிசம்பர்லேயும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம், அதாவது 2027 ஜனவரி மாதம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் எந்தெந்த பேங்க்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க்கில் இருக்க வேக்கன்சிஸ் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேங்க்கில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,450 ரூபா இனிஷியல் பேசிக் பே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85,920 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 55,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த போஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட் படி 20லேருந்து மேக்ஸிமம் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது ஜூலை 2, 1996லேருந்து ஜூலை 1, 2006 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. SC/STனா 5 years ரிலாக்ஸேஷன், அவங்க 35 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். OBCனா 3 years ரிலாக்ஸேஷன், அவங்க 33 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். PWD கேட்டகரினா 10 years ரிலாக்ஸேஷன், அவங்க 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் பார்த்தீங்கன்னா 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க.
ஸோ அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். இது நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டாலே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாவது கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ₹175 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ₹850 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸும் பார்த்திங்கன்னா ஜூலை 21 நீங்கள் ஆன்லைனில் பெய்ட் பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணுறப்பவே உங்களுக்கு ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதில் போய்ட்டு அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸ் படி நீங்கள் ஃபீஸ் ஆன்லைன்லேயே பெய்ட் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், பர்சனாலிட்டி டெஸ்ட், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி 4 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி இது ரிலேட்டடாக 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் இருக்கும். 60 நிமிடங்கள் இதோட எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இது அப்ஜெக்டிவ் டைப்லேயும் நடக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்குது அப்படின்னா இதுதான் வந்து சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீசனிங், ஜென்ரல், எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதே மாதிரி டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இது ரிலேட்டடாகவும் 170 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் இங்கிலீஷ்லேயும் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 160 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதில் எஸ்சி அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரிலேட்டடாக 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 25 மார்க்குக்கு 30 நிமிடங்கள் அதோட எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதற்கு அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராங் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க், ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவோங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டராக கொடுத்துருக்காங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க அதை அப்ளை பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. 1/7/2026 21/7/2026 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்து ஈஸியாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடாவில் உங்களுக்கு 1900 வேக்கன்சிஸும், பேங்க் ஆஃப் இந்தியாவில் 500 வேக்கன்சிஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 1100 வேக்கன்சிஸ், கனரா பேங்க்கில் 1500 வேக்கன்சிஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 500 வேக்கன்சிஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 550, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் 504, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் 161, யூகோ பேங்க்கில் அதே மாதிரி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் இங்கெல்லாம் வந்து இன்னும் வேக்கன்சிஸ் வந்து ஃபைனல் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் இருக்குது, இன்னும் அவங்க ஃபைனல் பண்ணி அப்டேட் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுனா ஒரு 7000+ வேக்கன்சிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி வாரியாக பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 1009, எஸ்டிக்கு 502, ஓபிசிக்கு 1816, இடபிள்யூஎஸ்க்கு 669, யூஆருக்கு 2719, மொத்தம் உங்களுக்கு 6000+ வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், திருப்பூர் இங்கெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இங்கெல்லாம் வந்து மெயின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கான ஃபைல் சைஸு, ஃபார்மேட்டு எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.